தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அக்னிச்சிறகு சேனல் சார்பாக இந்த வீடியோவுக்கு உங்களை அன்புடன் வரவேற்பது நான் உங்கள் கௌசி. கார்த்திக் ரேவதி சீரியலுடைய நாளைய எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் கார்த்தி தான் தன்னுடைய மருமகன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ராஜராஜன் கார்த்திகிட்ட போய் மன்னிப்பும் கேட்குறாங்க. அப்போது என் அப்பா அம்மாவை நான் உடனே பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, மாப்பிள்ளை மயில் வாகனமும் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ராஜராஜனை கூட்டிகிட்டு 3 பேரும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் டிரைவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பியாச்சு அப்படின்ற சந்தோஷத்தில் மாயாவும் மகேஷும் வீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ என்னெல்லாம் திட்டம் போட்டோம், ஆனால் அந்த டிரைவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்ப முடியலை. ஆனால் சிவனாண்டி பக்காவாக ஒரு பிளானை போட்டு அந்த டிரைவரை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டான். எப்படியோ நாம் நினச்சது நடந்துருச்சு, இனி ரேவதி உனக்குத்தானு மாயா ஒரு பக்கம் சொல்ல, இனி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்கிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, ரேவதியும் எனக்கு தான், அந்த சொத்தும் எனக்கு தான் அப்படின்னு மகேஷ் ஒரு பக்கம் சொல்ல, சரியாக நம்ம திட்டத்தை போட்டோம் அப்படின்னா மொத்த சொத்தும் நம்ம கைக்கு வந்து சேரும்னு சொல்லி இவங்க 2 பேரும் ரொம்பவே சந்தோஷப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது மகேஷ் சொல்கிறாரு, நீ தான் எனக்கு மிகப்பெரிய சொத்து, நீ என்ன சொன்னாலும் நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணால் கோவிலில் பாட்டி பரமேஸ்வரி ராஜராஜனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ராஜராஜனுடைய என்ட்ரி. ராஜராஜன் தன்னுடைய அம்மாவை பார்த்த அடுத்த செகண்ட் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. கதறியும் அலறாங்க. கார்த்தி மயில்வாகனும் இவங்க 2 பேரும் அதை பார்த்து கண் கலங்குறாங்க. ஸோ இத்தனை வருஷம் உங்களை பார்க்காம நான் இருந்துட்டேனே அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருக்க ராஜராஜனுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க பாட்டி. அந்த இடத்துல கார்த்தியை பற்றி பேசுகிறாங்க. நம்ம 2 குடும்பமும் ஒன்று சேரணும் அப்படின்றதுக்காக பட்டணத்தில் சொகுசாக வளர்ந்தவன் இன்றைக்கி இந்த வீட்டில் வந்து டிரைவர் வேலை பார்த்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு பாட்டி ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, அதே தான் ராஜராஜன் சொல்கிறாங்க. அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, ரேவதியுடைய கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த உண்மையெல்லாம் நான் அத்தைக்கிட்ட சொல்லி உங்களை கண்டிப்பாக கும்பாபிஷேகத்துக்கு நான் கூட்டிகிட்டு வருவேன் மாமா அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரியோட இன்னொரு முகத்தை நீ பார்த்தது கிடையாது, அவள் எந்த ஒரு ஆம்பளை மேலே நம்பிக்கை வைக்காதவ, ஒன்றை நம்பி வீட்டுக்குள்ளே விட்டுருக்கா, இப்போது நீ யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக அவள் உன் மேலே வந்து கோவப்படுவா அப்படின்னு சொல்ல, அத்தையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க கூடவே நான் இருந்தவன், அதனால நிறைய இடத்துல எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, அவங்கள பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், அவங்கக்கிட்ட உண்மையை சொல்லி தான் உங்களை நான் அழைச்சிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி இவங்களுடைய கன்வர்சேஷனை முடிக்கிறாங்க. பாட்டியும் தான் கையால் தான் மகனுக்கு சமைச்சு போடணும் அப்படின்ற ஆசை இருந்தாலும், ராஜராஜன் நான் வந்து ரொம்ப நேரம் ஆடிச்சு, நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதே சமயம் ராஜராஜன் மீண்டும் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க. திரும்பவும் உன்னை எப்படியாவது வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கும் ஒரு வழி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி அடுத்த சீனே பார்த்திங்கன்னா மீண்டும் அங்கே பஞ்சாயத்தை கூட்டுறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு சிவனாண்டி, சந்திரகலா, சாமுண்டீஸ்வரி ஒட்டுமொத்த பேரும் பஞ்சாயத்தில் கூடி நிற்கிறாங்க. அப்போது பஞ்சாயத்து தலைவர் ஆளவந்தார் சொல்கிறாரு, நீ எதுக்காக திரும்பவும் பஞ்சாயத்தை கூட்டியிருக்க, நான் ஏற்கனவே தீர்ப்பு சொல்லிட்டேன், அதையும் மீறி நீ வந்து பஞ்சாயத்தை கூட்டியிருக்க, நீ என்ன சொல்கிறதுக்காக பஞ்சாயத்தை கூட்டியிருக்க, பார்த்து பேசணும், இல்லைனா தண்டனை கடுமையாகும் அப்படின்னு சொல்ல, தெரியும் நான் ஒரு முடிவோடு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கார்த்தி ஒரு விஷயத்தை போட்டு உடைக்கிறாங்க. அதாவது தன்னால் தான் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னு பஞ்சாயத்தை கூட்டினீங்கல்ல, அந்த பொண்ணையே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இது யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம். எல்லாருமே செம ஷாக் ஆகிறாங்க. அதாவது மாயா, சந்திரா, சிவனாண்டி, அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு எல்லாருமே செம ஷாக் ஆகிறாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கலை. ஆனால் அந்த பொண்ணு என்னால் கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லும்போது ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வலுக்கட்டாயமாக நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றாங்க. ஸோ என்னால் அந்த பொண்ணு பாதிக்கப்பட்டுருச்சுன்னு சொல்லிட்டீங்க, இந்த பழி பாவத்தோட என்னால் ஊரை விட்டு போக முடியாது, இந்த தப்புக்கு பிராயச்சித்தமாக நானே அந்த பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு பஞ்சாயத்தில் கார்த்தியுடைய முடிவை சொல்லிட்டாங்க. அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க லவர் பார்த்திங்கன்னா திருன்னு முழிச்சிட்டு வேலை நின்றுட்டுருக்காங்க. ஊர் மக்களும் பார்த்திங்கன்னா அந்த பையன் உன் வாழ்க்கையை கெடுத்துட்டான்னு சொன்னல, ஸோ நீயே அந்த பையனை வந்து கல்யாணம் பண்ணிக்கோ, நீ தாலியை கட்டுப்பான் அப்படின்னு சொல்ல, இந்த 2 பேருடைய வாழ்க்கைக்கும் நீ தான் பொறுப்புன்னு ஆளவந்தாரும் சாமுண்டீஸ்வரி கிட்ட ஒப்படைக்க, அந்த இடத்துல ஒரு குட்டி ஃப்ளாஷ்பேக் சீன் போகிறாங்க சாமுண்டீஸ்வரி. என்ன அப்படின்னா, கார்த்தி ஏற்கனவே சாமுண்டீஸ்வரியை மீட் பண்ணி பஞ்சாயத்தை கூட்டுங்க அப்படின்ட்டும், அந்த பொண்ணை நான் பஞ்சாயத்தில் வச்சு கல்யாணம் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு சொல்லுவேன், அந்த பொண்ணு முடியாதுன்னு சொல்லும், அப்படி முடியாதுன்னு சொன்னிச்சுன்னா அப்படி ஒரு விஷயமே நடக்கலை, அந்த பொண்ணு வீணா என் மேலே பழி போடுதுன்னு அர்த்தம்
பண்ணணும் அப்படின்னு சொல்ல, ஒருவேளை இது தவறாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு சாமுண்டீஸ்வரி கேட்க, இல்லை கண்டிப்பாக இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொன்னதை இங்கே சாமுண்டீஸ்வரி நினச்சி பார்க்குறாங்க. ஸோ பஞ்சாயத்தில் எல்லாருமே ஒரு முடிவோடு தான் இருக்காங்க. அந்த பொண்ணு கழுத்தில் நீ தாலி கட்டு தம்பி அப்படின்னு சொல்ல, மயில் வாகனம் தாலி எடுத்து கொடுக்க, கார்த்தி கையில் தாலியோட என்ட்ரி கொடுக்க, அந்த பொண்ணோட லவ்வர் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி வந்து பேசுகிறாங்க. நீ யாருப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் தான் அந்த பொண்ணோட லவ்வர் அப்படின்னதும் எல்லாருமே செம்ம ஷாக் ஆகிறாங்க. அப்போ அவரே வந்து உண்மையை போட்டு உடைக்கிறாங்க. நான் அவருடைய லவ்வர், நாங்கள் 2 பேரும் தான் வந்து காதலிக்கிறோம். இது மாதிரி சிவனாண்டி சொல்லி தான் அந்த வீட்டில் வேலை பார்க்கக்கூடிய டிரைவர் மேலே நீ வீண் பழி சுமத்தணும்னு சொல்லி தான் அவள் இப்படி ஒரு விஷயத்தே பண்ணுனா அப்படின்ற உண்மையை போட்டு உடைக்க எல்லாருமே செம ஷாக் ஆகிறாங்க. கார்த்தி மேலே எந்த தவறும் இல்லை அப்படின்றத கார்த்தி அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணுறாரு. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போட எபிசோடை முடிச்சிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் கார்த்தி செம்ம ஒரு ட்விஸ்ட் வச்சாங்க. இதை யாருமே எதிர்பார்க்கலை. எல்லாருமே செம்ம ஷாக்கிங்கில் இருக்காங்க. அடுத்த வாரம் இன்னும் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றினா உங்களுடைய கருத்தை வழக்கம் போல கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.